Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ டாக்கோஸ். இந்த பொட்டேட்டோ டாக்கோஸ் வந்து கிட்ஸ்க்குலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். இது வந்து மைதால தான் பண்ணுவாங்க. நாம இன்னைக்கு ஹெல்த்தியா கோதுமை மாவுல பண்றோம். இது பண்ணது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமாவை இந்த மாதிரி பவுலில் போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவுக்காக நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் வந்து பூரி மாவு படுத்துக்கு இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஆகிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா மாவு ஊதணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே ரெஸ்ட் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப இது ப்ரௌன் கலர்லலாம் வரக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி காரத்துக்கு வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடிமேடாகவும் விற்குது. நான் வந்து இன்றைக்கி ரெடிமேடாக தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா நல்லா காஞ்ச மிளகாவை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடி பண்ணால் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் இதுக்கு காரமே. அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூனை ஆட் பண்ணுறேன். இந்த டீஸ்பூன் நான் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆனியன் ஃப்ரையை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நான் உருளைக்கிழங்கு நல்லா நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 வெங்காயத்துக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு இருக்கணும். இப்போது இந்த மிக்சரில் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா உருட்டி வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாமே தட்டி வச்சுக்கோங்க. இது பூரி போடுற சைஸுக்கு நான் தட்டி வச்சிருக்கேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரையிங் பேனில் நான் வந்து ஆயில் எதுவுமே நான் அப்ளை பண்ணல, நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக போட்டு நம்ம ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3-4% இது ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் 2 சைட்ஸ் வந்து லைட்டாக இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கும் போது.
ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். நம்ம அகைன் வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். அதுக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. டொமேட்டோ கெட்சப்புக்கு பதில் நீங்கள் சில்லி சாஸ் கூட எடுத்துக்கலாம், ரெட் சில்லி சாஸ் கூட. ஆக்சுவலாக இந்த டாக்கோஸ் வந்து மைதாவில் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு வந்து கோதுமையில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு பாகத்தில் சீஸ் வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்க நல்லா இப்படி உதுந்த பண்ணி கரெக்டாக இங்கே வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே டாக்கோஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போதும். ஃப்ரை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் டாக்கோஸ் போட்டுடலாம். 2 டாக்கோஸ் மட்டும் வைங்க. இது ரெண்டுமே நல்லா டபுள் சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணணும் ஆயிலில். இதுக்கு ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணும் போது இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ டேக்கோஸ் பண்ணதால நான் பொட்டேட்டோ உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வெஜிடேபிள் ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணலாம். இல்லைன்னா வந்து மூக்கடலை இந்த மாதிரி ஏதாவது கூட அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். அதுவும் ஃப்ரை பண்ணும் போதும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேலே ஃபுல்லு ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கருகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டுமே நல்லா நம்மளுக்கு டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டாக்கோஸில் உள்ள சீஸில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்விங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சூப்பரான பொட்டேட்டோ டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.